திருப்பத்தூர் அருகே கோலாகலமாக நடந்த ஊத்தா மீன்பிடி திருவிழா. 1000க்கும் மேற்பட்டோர் ஊத்தா கூடைகளுடன் பங்கேற்பு. 1000க்கும் மேற்பட்டோர் ஊத்தா கூடைகளுடன் போருக்கு செல்லும் போர் வீரர்கள் போல ஓடிச் சென்று மீன்பிடித்த வினோத நிகழ்வு. சிவகங்கை மாவட்டம் தமிழகத்திலே அதிக கண்மாய்கள் கொண்ட மாவட்டமாக உள்ளது. கடந்த ஆண்டு பெய்த மழையால் கண்மாய், ஊரணி, குளங்களில் தண்ணீர் நிரம்பி விவசாய தேவைக்கு பயன்படுத்திய பிறகு நீர் குறைய தொடங்கியது. மேலும் கோடைக்காலம் தொடங்கியதும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திருப்பத்தூர், சிங்கம்பொனரி தாலுகாக்களில் உள்ள கிராமங்களில் கண்மாய்களில் நீர் இருப்பு குறைந்து வருவதால் மீன்பிடி திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று திருப்பத்தூர் அருகே உள்ள நாகப்பன்பட்டி முக்குலத்தி கண்மாயில் பாரம்பரிய ஊத்தா கூடையை பயன்படுத்தி மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த 1000க்கும் மேற்பட்டோர் கையால் முடையப்பட்ட ஊத்தா கூடையுடன் மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டனர். கண்மாய் பராமரிப்பு மற்றும் கிராம பொது தேவைக்காக நிதி வசூல் செய்த பிறகு நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க மடைக்கு மாலை அணிவித்து சுவாமி கும்பிட்ட பின் கிராம பெரியவர்கள் மீன்பிடிக்க அனுமதி வழங்கினர். மீன்பிடிக்க அனுமதி கிடைத்தவுடன் போருக்கு செல்லும் போர் வீரர்களைப் போல ஊத்தா கூடையுடன் மின்னல் வேகத்தில் ஓடி கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க தொடங்கினர். கட்லா, கெழுத்தி, கெண்டை, ரோகு, பாப்புலெட்டு, ஜிலேபி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு வகை மீன்களை பிடித்தனர். தொடர்ந்து கண்மாய் கரையில் நாகப்பன்பட்டி, கீழசிவல்பட்டி, அம்மாப்பட்டி, காவேரிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த கொசுவலை, மீன்பிடி வலை, அரிகூடை, கச்சா உள்ளிட்ட உபகரணங்கள் மூலம் கெண்டை, ஜிலேபி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களையும் குடும்பத்துடன் வருகை தந்து மகிழ்ச்சியுடன் பிடித்து சென்றனர்.